மாத வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 9வது வசனம். அவர் நம்முடைய கால்களை Psalm 66 verse 9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். He holdeth our soul in my life and suffereth not our feet to be moved. நம்ம கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஆண்டவர் நம்ம ஆத்துமாவை உயிரோடு காக்கிறார். என்னைக்கு உங்கள் கால்கள் தள்ளாடுகிறதோ, தள்ளாடும் பொழுது அடுத்த கட்டம் கீழே விழுகிறது. When there is a slip, there is a fall. சில நேரத்தில் நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஜெப கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஜெபித்திருந்தோம். கீழே உட்கார்ந்துருந்தேன். நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த முட்டியில் எனக்கு அந்த 1.5 மணி நேரம் மேலே நிற்க முடியல. அமைதியாக உட்கார்ந்து கொண்டேன். என் பக்கத்தில் இன்னொரு பாஸ்டர், இந்த பக்கம் ஒரு பாஸ்டர், கண்ணு திறந்து பார்க்குறேன், அவர் கீழே உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ஜெபம் நடந்து முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது டீ நாங்கள். அப்போ நான் ஏந்திரிக்க பார்த்தேன், 2 காலம் என்ன செஞ்சிருந்தது, மரத்து போயிருந்தது. பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் டீன்னு சொன்னா என்ன செஞ்சார், ஏஞ்சிட்டார். ஏஞ்சி ஒரு கால் இப்படி வச்சாரு பாருங்க, பொச்சன்னு கீழே வந்தார். அடா என்ன கால் மரத்து போச்சுப்பா. கால் என்ன செஞ்சிருச்சு, மறுத்து போச்சு. உன் நடையில, உன்னுடைய பாதையில இருள் இருந்தால், உன் நடையில உணர்வு இல்லாமல் இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். சொல்லுங்க. உன் கால்களிலே உணர்வு இல்லை என்றால் உன்னுடைய நடையில் என்ன இருக்கு, வீழ்ச்சி. உன் ஆவிக்குரிய பாதம், அந்த ஆவிக்குரிய பாதம் மரத்து போச்சுன்னா உன்னால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கீழே விழ வேண்டியது இருக்கும். அதான் பின்மாற்றம். ஆதி அன்பை இழந்து போகிறது. ஆதி மேன்மையை இழந்தது. ஆதி மேன்மையும் ஆதி அன்பும் ஒரு கர்த்தருடைய ஜனம் இழக்கும் பொழுது அவனுடைய ஆத்மா கோமாக்குள்ள போகிறது. உணர்வற்ற நிலை, சென்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ஸ். அதான் வெளிப்பாடு குறித்து தாவீது சொல்கிறாரு, உன் காலை என்ன செஞ்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. இஃப் யூ ஆர் டயபெட்டிக், பி வாட்ச்ஃபுல் ஆஃப் யுவர் ஃபீட். அன்னைக்கு ஒரு டயபெட்டாலஜி சென்டருக்கு போயிருந்தப்போ, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபுட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சின்ன காயம், அந்த காயத்தினாலே, சின்ன காயம்தான், அதை கவனிக்காமல் விடும் பொழுது கேங்க்ரைன் ஃபார்ம் ஆகி முட்டுக்கு மேலே அல்லது முட்டுக்கு கீழே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதோ அதை வெட்டி எடுப்பார்கள். நான் மிகவும் நேசித்ததான ஒரு கிட்டாரிஸ்ட் பிரதர் ரிச்சர்ட், ஐசிஎஃப்ல அவர் வேலை செஞ்சிருந்தார். சனிக்கிழமை தோறும் நானும் அவரும் நாங்கள் போய்கொண்டிருந்த சபையிலே நாங்கள் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பேசிக்காக ஐ எம் அ கிட்டாரிஸ்ட். அந்த கிட்டார் வாசிப்பில் ஒரு வல்லுனர். மிக குறைந்த வயதிலே அவருக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது. ஒரு 30 வயது இருக்கும். ஒரு சின்ன விபத்திலே அவர் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை அவர் என்ன செய்யல, பொறுப்பெடுக்கல. அது செப்டிக்காக இருந்துச்சு. அதற்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறாரு. அது அந்த நாட்களிலே அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மருத்துவம் அன்னைக்கு இல்லை. அது பெருசாகிட்டே வருது. ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டல் போனாங்க.
அங்கேருந்து அவர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றினாங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி கால் கட்டை போட்டு மாவு கட்டு மாதிரி போட்டு விட்டாங்க. அவர் வீட்டிலேருந்து ஏதோ கடைக்கு வந்திருக்கிறாரு. கடைக்கு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவர் டூ வீலர் வரும்பொழுது நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சா அந்த கட்டெல்லாம் ஈரமாகி போயிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்தோடனே அதை தொடச்சி எடுத்துட்டார். அடுத்த ட்ரெஸ்ஸிங் 5 நாள் கழித்து போனோம். 5 நாள் கழித்து போகிறார். கட்டை அவுக்குறாங்க, உள்ள வெறும் புழு. ஈரமாச்சுல அந்த கட்டு 5 நாளில். அதனால தான் டயபெட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட். நீ பரலோகம் போகணுன்னா உன் நடையை, உன் காலை சரியாக கவனித்துக்கொள். வேர் இட் கோஸ். உன் கால் எங்கே போகுது? உன் கால் சொல்லும்போது உன் முழங்கால் எங்கே போக விரும்புது? சண்டே ஈவினிங் சர்வீஸ் எங்கே இருக்க உன் கால்? வேர் யூ சிட். இந்த கால் தான் உன் சரீரத்தை சுமக்கிறது. இந்த காலை நீ சரியாக பாதுகாத்து கொள்ள விட்டால், தாவீதுக்கு கிடைச்ச வெளிப்பாடு, உன் ஆத்மா நஷ்டமாகும். உன் நடை சரியாக இருந்தால் உன் கால் சரியா இருக்கும். உன் கால் சரியா இருந்தால் உன் நடை சரியா இருக்கும். சொல்லுங்க, உன் கால் சரியா இருந்தால் உன் நடை சரியா இருக்கும். உன் நடை சரியா இருந்தால் உன் கால் சரியா இருக்கும். ரெண்டுமே சரியா இருந்தால் உன் ஆத்மா வாழும். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக இதே 3 யோவான் 2ஆம் வசனத்தில் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நான் இப்படி வாசித்தது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. My dear beloved, I greet and I wish in all things thou mayest prosper, be health, you have more wealth, as the soul prosper, be good in health, wealth, rich and in wisdom. நான் தமிழ சொல்லுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவர்களே, நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி நான் உனக்கு வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் சுகமாயும் பலமாயும் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் குறைவே இல்லாமலாகவும் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றதான காரியத்தை அந்த டிரான்ஸ்லேஷனில் நான் வாசித்தேன். நீ ஏழையா இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏழையா இருப்பது தேவனுடைய சித்தம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வாழ்த்துகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த காலை நிற்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கு வாங்குவதை பார்க்கிலும், மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறதை பார்க்கிலும் தர்மம் செய்வது மிக சிறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் 25,000 கேட்டு வந்த நபர் போன வாரம் சபைக்கு வந்திருந்தார். ஒரே சண்டே வந்தார். அடுத்த சண்டே என்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டார். போன வாரம் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் 2 மாதம் வரல. அப்புறம் திடீர்னு வந்தார். பிரதர் எப்படின்னாச்சு 25,000 என்று கேட்டேன். அதுவா பாஸ்டர், God has supplied my needs. அவ்வளோதான். அப்போ நான் சொன்னேன்ப்பா, பிரதர், ஃபினான்ஷியலி ஐ cannot help you, but spiritually I can help you a lot. நான் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது, ஆனால் ஆத்மாவுக்கு நான் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடன் கொடுத்தால் நீங்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. சொல்லுங்க, கடன் கொடுத்தால்
கடன் கொடுத்தவர்களுக்கு நீங்கள் கேட்கலான்னு போனால் அவர் அந்த வாசலில் போய், ஆமாம். நான் போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. நான் கேட்டேன், நீ சர்ச்சுக்கே வருது இல்லையே? வரோம் பாஸ்டர், பின்னால் அந்த ரூமில் உட்காந்துருப்பேன் பாஸ்டர், காணிக்க போட்டோன்னா வீட்டுக்கு போயிடுவேன் பாஸ்டர். இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. கேட்குதா? பின்ன மேலே இருக்கவங்களுக்கு, வர்றானே ஒழுங்காக வர்றானே, காணிக்க போட்டுட்டு போயிடுவான் பாஸ்டர். அந்த காணிக்கெல்லாம் செல்லவே செல்லாது. நீ அமர்ந்திருந்து ஆசீர்வாதம் போட்டு முடித்து நீ சிலராது என்ன செய்யணும்? வாழ்த்துங்க. வாழ்த்தும் பொழுது உங்கள் ஆத்மா வாழும். அல்லேலூயா. மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் ஆத்மா வாழும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுறீங்க? அல்லேலூயா. சில ஆளுங்க பாருங்களேன், ஆமென், ரொம்ப ரொம்ப புத்திசாலி அவங்க. உன் புத்தியை கொண்டு போய் மியூசியத்தில் தான் வைக்கணும். அவ்வளோ மோடியா, பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, அவங்களே உக்காந்துருக்குறாங்க மக்களை பார்க்கறதுக்கு. தூக்கி போட்டுருவாங்க பங்களாதேஷ் மாதிரி. விசாரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ பக்கத்தில் உட்காந்துங்களை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுலேயும் கஞ்சாமுட்டி தானா? ஐய நல்லதான் கேளுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா மேலே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க எல்லாம். கட்டாயம் நீங்கள் கொடுங்க, அப்போது உங்களை என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் ஆத்மா வாழணும்னா முதலாவது உங்கள் நடை என்ன செய்யுங்க? உங்கள் கால்கள் என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு. எது பிழைத்திருக்க? உங்க ஆத்மா பிழைத்திருக்க. அதே அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாங்க. இப்போ மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓரேபிலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது, நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஆமா. இப்ப 10ஆம் வசனம் வாங்க, பின்னால் இருக்க வசனத்தை வாசிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அதுக்கு முன்னால நீங்கள் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. உன் ஆத்மா வாழணும்னு சொன்னாக்கா, if your soul wants to prosper, if your soul wants to live, if your soul wants to be blessed, if your soul wants to be fed, you have to hear the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அவைகள் உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. உன் இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. ஆனா பிசாசோட ரொம்ப தந்திரமா என்ன செய்யறான்? உட்கார வைக்கிறான். ஆனா பிரசங்கம்னு சொல்லும் பொழுது தூக்கம் கொட்டாய் அப்படியே வருது, வாய மூடுறோம், பின்னால தள்ளுது, சைடில் தள்ளுது, முன்னால ஓடுது, என்னமெல்லாம் நடக்குதப்பா. எதையோ சரீரம் இங்கே தான் இருக்குது, ஆனால் ஆத்மா கோமால போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கோமால இருக்கிறவனுக்கு எதாவது விசாரிக்க முடியுமா? கோமாளத்தில் இருக்கிறான், என்னன்னா எப்படி நான் வந்தீங்க நான் பார்க்கறதுக்கு அப்படியா கேட்பாங்க. அவன் கோமாளாகிறான், பேச்சே கிடையாது, மிஷினில் ஓடினுக்குது. உங்க ஆத்மா வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கவனமா கேட்கணும். நீ கவனமா கேட்பதற்கு நீ எச்சரிக்கையாயிருந்து, be fragile, handle with care, don't take the word of God lightly. கவனமாய் கேளுங்க, கவனமாய் எச்சரிக்கையாய் இருந்து
உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கோ. உன் ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும். That your soul, your life has to be greatly protect. ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணு. உன் ஆத்மா ஒரு மின்சாரம் போன்றது. அந்த மின்சாரத்தை நீ சரியாக கையாளவில்லை என்றால் அது உன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். எலக்ட்ரீஷியன்ஸ் இங்க இருக்கிறீங்க தானே? பிரஜான், அருள், மின்சாரம் தான், அதில் போய் விளையாடக்கூடாது. போன வாரம் கூட பேப்பரில் வாசித்திருப்பீங்க, ஒரு 5 வயசு பிள்ளை ஃப்ரிட்ஜில் விளையாண்டுருக்கு. ஃப்ரிட்ஜில் எர்த்தாயிரு பிள்ளை அங்கே ஸ்பாட்லேயே அவுட்டு. ஃப்ரிட்ஜு தான். மின்சாரத்தோட விளையாடாதீங்க. இட்ஸ் அ எனர்ஜி, இட்ஸ் அ பவர். மின்சாரம் தேவை, ஆனால் அதை நீங்க கவனமாய் கையாள வேண்டும். ரட்சிப்பு உண்மை, அபிஷேக உண்மை, அதுல வல்லமை இருக்கு. அந்த வல்லமை தான் உங்களுடைய ஆத்மாவை வாழ வைக்குது. அந்த ஆத்மாவை நீங்க ஒழுங்கா வைக்கணும்னா தேவட வார்த்தை கொடுத்து அதை நீங்க வாழ வைக்க வேண்டும். தேவட வார்த்தை என்பது ஒரு மின்சாரம் போல. இப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், ஏசி ஓடிட்டு இருக்கு, கரண்ட் போச்சுன்னா we have to wait for few seconds. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர், அடுத்த சோர்ஸில் நமக்கு கரண்ட் வருது. இந்த மின்சாரம் இல்லாட்டினா நம்மளோட வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதே போலதான் தேவட வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை என்றால் அதை உங்களை பலவீனமாக்கும். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சாக்கிரதையாய் உன் ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அறிவி. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்? அறிவி. அப்போ இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்றால் நம்ம வாசிக்கிறோம், தேவட வார்த்தை என்ன செய்யுங்க? கவனமாய் கேளுங்க, கவனமாய் கேளுங்க. இந்த ஆத்மா வாழணும்னு சொன்னாங்க, கவனமாய் கேட்க வேண்டும் என்றால் ரோமர் 10:17 வாசிக்கிறோம். ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். The more you hear about the word of God, the more cometh the faith. ஆனா பிசாசானவன் என்ன செய்யறான்? தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு பதிலாக மனுஷர் பேசும் வீணான பேச்சு, கிழவிகள் பேசும் வீணான பேச்சு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க மாட்டான். பிரமாசி. குறை சொல்லுகிறது, மற்றவர்களை குறித்து கேவலமாய் பேசுகிறது, குறை சொல்லுகிறது. மனுஷ வார்த்தையை கேட்கிறவன் தேவ வார்த்தையை கேட்க மாட்டான். சொல்லுங்க, மனுஷ வார்த்தை பேசுகிறவன், கர்த்தரை குறித்து பேசுகிறவன் மனுஷனை குறித்து பேசுகிற வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டான். நாங்கள் ஊழியக்கார் கூடுகளெல்லாம் கூடும் பொழுது ஏதாவது ஊழியக்கார் ஒரு கமெண்ட் அடிப்பார். இப்படி பார்த்து உடனே உனக்கு கேட்பேன், ஏன்னா அதுக்காக நம்ம வரலண்ணே, வாங்கினேன், ஜெபம் பண்ணலான்னு வாங்கினேன். 2 முறை 3 முறை சொன்னேன். 4வது முறை ஏன் நான் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துவான்னு கேட்டேன். ஐயா விடுங்கயான்னு. என்ன விடுங்கயா? மனுஷன் குறை உள்ளவன் தான், இயேசு ஒருத்தர் தான் குறைவே இல்லாதவர். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுன்னா, ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளரணுன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருவர் யாதொரு குறையும் யாதொரு தீங்கையும்
பேசாதிருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் ஒருத்தனையும் நான் பேசினதே இல்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். குட், ஒத்துக்கிட்டீங்க. சரி, இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களும் நாங்கள் பேசுவோம்ன்றீங்களா? பேசுங்க, பேசுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அதுக்கு தான் ஏன் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குது? வாட் இஸ் த சேஞ்ச்? இந்த மாற்றத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை பிழைக்க வைப்பார். உங்கள் ஆத்மா பிழைத்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டோடைய வசனம் கேட்க கேட்க என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். மனுஷங்கிட்ட ரொம்ப பேசுனீங்கன்னா இருக்கிற விசுவாசமும் போயிடும். ரொம்ப பேசாதீங்க. இப்போ என் ஃபோன் எடுத்துங்க. போன வாரம் தான் எங்கள் அக்கா கிட்ட 1 மணி நேரம் பேசினேன். அவங்க தங்களுடைய காரியத்தெல்லாம் கொட்டினாங்க. எனக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு. ஒரே மக, எங்கள் பெரியம்மா மக, ஒரே ஒரு பொண்ணு, அப்படி வளர்த்தாங்க. கடைசியாக அந்த கல்யாணம் டிவோர்ஸில் போய் முடிஞ்சு போச்சு. நேற்று தான் கேட்டேன், ஏங்கான்னு. என்னை ரொம்ப உரிமையாக என்கிட்ட பேசுவாங்க. இதை கட்டாயம் அவங்க கேட்பாங்க. ஒழுங்காக அவங்க யூடியூப் கேட்குறாங்க. அப்படி அழுதாங்க. அன்றைக்கே சொன்னேன், வேணாங்க்கா, இந்த ஊர் ஜாதி பணம் இதெல்லாம் ஏன்க்கா பார்த்துன்னுக்குறீங்கன்னு. டேய், ஏன் நான் பார்க்கலடா, எங்கள் வீட்டுக்காரர் தான்டா. இப்போ நேற்று சொல்கிறாங்க, நானும் அதை பார்த்தேன், ஆகிப்போச்சு. இன்றைக்கி வாழாமல் அந்த பிள்ளை ஒரு அமெரிக்கன் ஸ்கூலில் அது 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறது. இன்றைக்கி சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம்? குடும்பம் இல்லையே. அவன் வந்தவன் 2 பிள்ளை பெற்று கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கும் ஊரெல்லாம் பொம்பளைங்க கான்டாக்ட். அந்த கான்டாக்டில் கல்யாணம் ஆன பொம்பளைங்கிட்ட அருவறுப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் இதெல்லாம் நடக்குது. உன் ஆத்மா சரியா இல்லைன்னா இப்படிப்பட்ட பாவம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். பிசாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா சொல்லுங்க, விசுவாசம் இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை பாவத்திற்கு விடவே மாட்டார். பாவம் உன்னால செய்ய முடியாது. கர்த்தருடைய ரிமோட்ல இருக்கிற நீ. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் சாட்சியில் சொன்னார், எத்தனையோ முறை வீழத்தை ஊழியம் வேணான்னு விட்டு ஓடனேன். யோனா மாதிரி எனக்கு ஊழியம் வேணான்னு போவேன். நினிவேக்கு போனா அவன் தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கான். எங்க போனாலும் கொந்தளிப்பு இருக்குங்க. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீ ஆண்டவருடைய வசனம் கேட்கும் போது விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தினாலே உன் ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். ஹல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய வருகை குறித்து அறிவிக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் எப்படி வரார்னு அறிவிக்கப்படுகிறது. எப்படி ஆண்டவர் ஆளுகை செய்ய போற காரியம் அறிவிக்கப்படுகிறது. இதான் சுவிசேஷம். சபைக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? நீ பரிசுத்தமா இருக்கணும்ன்ற ஒரு சுவிசேஷம். நீ அநியாயம் செய்யாத என்றதான சுவிசேஷம். ரகசிய பாவம் செய்யாத என்ற ரகசியம். ஒழுங்காயிரு என்று சொல்லுகிற காரியம் தான் உனக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன உட்காந்து சுவிசேஷம் சொல்றாங்க? ஆண்டவன் கண்ணீரை துடைப்பாரு, ஆண்டவன் தேவை சந்திப்பார், ஆண்டவன் பணக்காரனா மாறுவார். ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கோல்டை நல்லதுன்னு பார்த்தாராம். ஆண்டவர் கோல்டை நல்லன்னு பார்த்தார். அதான் நான் யோசித்தேன், அடா பாவி, கோல்டை விட்டன்னு சொல்லி மனுஷன் கவலைப்படுறான், காடை விட்டான்னு சொல்லி கவலைப்பட்டானா? இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. நான் குறை சொல்ல வரல. இன்னைக்கு சத்தியத்தை மறைச்சிட்டு பேசுறாங்க. இன்னைக்கு ஐயோ போச்சே, அது போச்சா, இதே போச்சே. யோ, ஆண்டவர் போயிட்டாரியா உன் வாழ்க்கையில? ஏசு இல்லையே உன் வாழ்க்கையில? நீ குதின்னு குதிக்கிற. யோ, காசை கொடுத்தா எவ்வளவு நாளும் குதிப்பாங்கய்யா. எவ்வளோ நாளும் குதிக்கலாம். சபையை ஒரே வருஷத்தில் 3 மடங்கு ஆக்கிடலாம். ரொம்ப ஈஸிங்க.
பேஸ் கிட்டார் போடுறவன், லீட் கிட்டார் போடுறவன், ட்ரம் போட்டு ஊதுறவன், ஒரு 10 பேரை கொண்டாந்துடணும். ஒரு சர்வீஸ்க்கு வாசித்தார்னா 5000 ரூபா, 2 சர்வீஸ் வாசித்தா 7000 ரூபா தான். புரியுதா? இந்த பாட்டு பாடுற பொண்ணுங்களாம் வெள்ளை வெள்ளையோர்னு கொண்டு வரணும், நிற்க வச்சு பாட வைக்கணும். பாஸ்டர் கோட் சூட்டோட நிற்கணும், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், எல்லாம் குதிக்கணும். காசை கொடுத்தா குதிப்பாங்கயா. இன்னைக்கு சர்ச் அந்த அழகில் போய் நிற்குது. பரிசுத்தத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, வேறு பிரித்தலை குறித்து நீ ஒழுங்கா திரும்பி வாழுன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளே இல்லையா? ஐயா, எப்படியா கிறிஸ்தவன் பரலோகம் போக முடியும்? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. யாருன்னு கேட்காதீங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை செய்கிறவர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஹோட்டலில் ரிசப்ஷனில் இருக்கிறேன், ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் எங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க பாஸ்டர். மனைவி வச்சுட்டு இன்னொரு பெண்ணோட தங்குறாங்க 2 நாள் 3 நாள். உணர்வு இல்லையா பாஸ்டர்? இன்னைக்கு உணர்வு இல்லாத ஜனங்களாம் ஆகிட்டாங்கய்யா. ஒரு பாட்டு பாடினா ஒரே நாள் 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டால் 10 பேர் பார்க்குறாங்க. ஐயா, இதாயா இன்னைக்கு? கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் எது? சத்தியத்துக்கு செவி கொடுக்கலையா? அதை சொன்னார் பாஸ்டர். பொதுவாக நாங்கள் இந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவங்க நாங்கள் இந்த ஹோட்டலில் இருந்து அங்கே வேலை செஞ்சுருப்பேன், திருப்பி இங்கே வந்திருப்பேன், இங்கே வேலை செஞ்சால் அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பான், எல்லாருக்கும் லிங்க் இருக்குது. நாங்கள் ஒன்றா சேர்ந்து சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஒரு 6 மாதத்துக்கு உதர நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஒருத்தர் பேசிப்போம். இந்த மனுஷன் திருந்தவே மாட்டானா? வாலிபம் இருக்குயா, குதிக்கலாம்யா, வாலிபம் இருக்கு, நீ ஆட்டம் போடலாம்யா, இப்படின்றான் அப்படின்றான் எல்லாம் மேடையில் தான்யா, ஊரெலாம் மேய்ஞ்சுனுங்கிறாயா. அதை கர்த்தர் பார்க்கலையா? பார்க்குறாரு, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உன் ஆத்மா நஷ்டம் அடைந்தால் அவனுக்கு என்ன லாபம்? விசுவாசம் இல்லை என்றால், சொல்லுங்க, விசுவாசம் இல்லை என்றால் உன் ஆத்மா நஷ்டமடையும். விசுவாசத்தோடு உன் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு. ஆமாயா, உன் ஆத்மா வாழணும்னா தேவஜனமே, உன் பிரச்சனை மாறணுமா? பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து தான். வியாதிக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து தான். உன் கடனுக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து தான். உன் சமாதானத்துக்கு இயேசு கிறிஸ்து தான். நீ ஜெயம் எடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும்னா, யாக்கோபு சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கு கொடிய துர்குணம் உங்கள் உள்ளத்திலே என்ன பண்ணணும்? ஒழித்து விடு. ஒழிச்சிடாத. சிகரெட்டை வச்சுக்கிட்டே கம்யூனியன், குடிச்சுக்கிட்டே கம்யூனியன், அது என்ன தெரியுமா ஆகும்? உன் குடும்பத்தையும் உன் பின் சந்ததியும் பாதிக்கும். நீ குடிச்சு நீ செத்துருவ. ஆனால் உனக்கு பின்னால் ஒரு பிள்ளை இருக்குல்ல, அது வாழவே வாழாது. எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா அந்த பிள்ளை? எனக்கு பாவம் செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? நிறையங்க பயப்படுவேன். எனக்கு ஏன் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பிள்ளைகளுக்கு சொத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாபத்தை வச்சுட்டு போயிடாதீங்க. அந்த வச்சுட்டு போகிற சொத்து எவனோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு போயிடுவான். நடந்ததை சொல்லிட்டா கதை கேட்கணுன்னு ஆசை தானே? நான் சொல்கிறேன், என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு, காரனோட தாண்டி ஒரு பெரிய மினரல் வாட்டர் கம்பெனி, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் சென்னை. அது நாட்களில் கொரியாவில் போய் அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து எல்லாம் செஞ்சாங்க. ஏகப்பட்ட பணங்க. இப்படி சொல்லுவார், அது சில நேரத்தில் காரில் வைக்க முடியாதான் காசு. இந்த காசு வந்தோடனே
வந்துடுவாங்களே தான் சினிமா நடிகை. திறப்பு விழாக்கி இவர் கூப்பிட்டு போவாங்க. இவர் தான் திறப்பாராம், இவர் தான் தலைமை தாங்குவாராம். ஏன்? என்ன? பணம் வந்துருச்சு. இவர் தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணுவாராம், ரிப்பன் வெட்டுவாராம், குத்து விளக்கு ஏற்றுவாராம். அண்ணா 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 அண்ணா. கொஞ்சம் பிரபலமான உடனே நம்ம ஆளுங்க சினிமாக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அதையும் விட்டு வைக்கல அந்த மனுஷன். அப்பா சொன்னான், டே வேணாயா, எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார், நானும் பார்த்துருக்குறேன், வேணாம். கேட்க வேலை. கோபால்புரத்தில் வீடு. கணவன் மனைவியும் பயங்கர பிரச்சனை வருது. இவர் ஊட்டிக்கு போகிறாரு. ஊட்டியில் போய் மனைவிட்ட எல்லாம் என்ன பேசுறேன்னு தெரில. திருப்பி வராங்க. ஆன் த வே மதுரை கிட்ட வரும்பொழுது எதிர்த்தாப்புல வந்த லாரி டயர் வெட்டிச்சு, நடு சென்டர் இதெல்லாம் கொஞ்சம் உயரம் கம்மி தான். அந்த லாரி தாண்டி இந்த பக்கம் வந்துருச்சு. வந்து ஸ்ட்ரைட் ஹெட் ஆன் கொலிஷன். புருஷனை மனைவி அங்கே ஸ்பாட்லேயே அவுட். 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு 19 வயசு, பொண்ணுக்கு 17 வயசு. இன்னைக்கு 2 பையனுக்கு அவ்வளோ சொத்து. அவங்க அப்பா அம்மாவுக்கு சொத்தெல்லாம் எவன் பூட்டிக்கிட்டு போனானே தெரில, எங்கே டாக்குமெண்ட் வச்சாங்க என்னன்னு தெரில. எல்லாம் நான் அப்பா கடன் கொடுத்தேன், வீட்டை காலி பண்ணிட்டு அந்த பிள்ளைங்க இன்றைக்கி நடு ரோட்டில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையன் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் பில்லு போட்டுனுக்கிறானா. கோட்டீஸ்வரங்க, கோடியில் பணங்க. நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு மேரேஜ் கல்யாணம் ஆகி அவன் குடிகாரனாகி, அப்போ 2வது ஒரு கல்யாணம் பண்ணி அதுங்கிட்ட வாழாமல் எங்கேயோ ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் இருக்குதுன்னு, குழந்தை இல்லை. வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க, என்ன பணம். நல்லா புரிஞ்சுங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எது தெரியுமா சாகும்? உங்கள் பிள்ளைங்க சாகும். இன்னைக்கு உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அசுசிகள் அழுக்கை என்ன செய்யுங்க? நீக்குங்க. சுத்தமாக வச்சிங்க. சிந்தை, பார்வை, கண்ணின் காட்சி, இருதயத்தின் நினைவுகள், இதெல்லாம் காத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரனுக்கு எவ்வளோ சோதனை தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ சோதனை. பயப்படுற ஒரே காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. 2 தான். வேண்டாம். ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? விண்ணுக்காக இல்லை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதப்பா. வாலிப தம்பி தங்கச்சி கல்யாணம் ஆனவங்களாம் சொல்கிறேன். நம்ம விண்ணுக்குரியவர்கள். நம்மகிட்ட ஆண்டவர் மாணிக்கத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. மாணிக்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு நீ உலகத்துக்கு பின்னால் போயிடாத, வேண்டாம். அங்கே இல்லை ஆசீர்வாதம் கத்தர் தேவட வார்த்தையில் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தேவட பிரசனத்தில் வச்சிருக்கிறாரு. உங்கள் விசுவாசத்தில் வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எது விட்டாலும் ஆண்டவர் விட்டுறாதீங்க. இது கடைசி காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது. உலகத்துக்கு முன்னால் போயிடாதீங்க. பிசாசு பணத்தை காட்டி உங்களுக்கு இழுத்துட்டு போயிடுவான், பதவியை காட்டி கொண்டு போயிடுவான், வசதியை காட்டி கொண்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் ஆத்மா வாழ்ந்து ஆண்டவரோட நித்தியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா அசுசிகளையும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கி நாம் நம்ம ஆத்மாவை நாம் ரட்சிக்கத்தக்க வல்லமை உள்ளதாய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இந்த அசுசி என்று சொன்னால் என்னன்னா, ஒரு அசுசி என்பது ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். மாம்சத்துலையும் இருப்பாங்க, ஆவியிலும் இருப்பாங்க. சொல்லுங்க, மாம்சத்துலையும். ரோட்டுக்கு போனால் மாம்சம், சபைக்குள்ளே வந்தால் ஆவி. ரோட்டுக்கு போனால் பேயா இருப்பார், சர்ச்சுக்கு வந்தால் தூதராக இருப்பார். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நான் எங்கள் சர்ச்சில் இருந்து நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர், நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுவாங்க. ஐயோ பார்க்குறையா, எங்கள் சர்ச்சுக்குள்ளே நான் பார்க்குறதெல்லாம் யார் தான்? தேவ தூதர்கள். வெளியே அது லூசிஃபராக இருந்தால் நான் கேரண்டி கிடையாது. ஹல்லேலூயா.
ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது தப்பாக ரைட்டான்னு நான் நேரம் அந்த பிள்ளைகிட்டே கேட்குறேன். ஐயோ பாஸ்டர் அப்படிலாம் இல்லை பாஸ்டர். அப்புறம் விசாரித்தா, பாஸ்டர் நீங்கள் ஆமேன் போட்டுற அந்த பையன் பின்னால் பைக்கில் இருந்து வச்சுருவான் பாஸ்டர், சர்ச்சு பண்ண அந்த பையன் கூட போயிடுது பாஸ்டர். அப்படியா? இது உண்மையாக இல்லையா? இப்போ தான் சிசிடிவி கேமரா இருக்குதே, போட்டு பார்த்தா அம்மா பைக்கில் போகுது. இனிமேல் நாம் அதுக்கெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ இப்போதும் நான் சொன்னேன், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உப்பை தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஓடு ஒட்டிக்கிறோம் பாஸ்டர், எனக்கு ப்ராமிஸ் பண்ணான் பாஸ்டர், நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உன் கூட சர்ச்சுக்கிறேன். எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பச்சையாக சொல்கிறேன், பிள்ளையும் பெற்று கையில் கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன சொல்லுவான், தோலை உரிச்சிருவான். வா ஆர்த்தி எடு, குத்து விளக்கு வை, அது செய் இது செய், விட்ட மாட்டான். பிசாசுடைய தந்திரம். இதில் நீ உன் வாலிபத்தை காத்துக்கோ, உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. ஆவியிலும் இருக்காதீங்க, மாம்சத்தில் இருக்காதீங்க. மாம்சத்தில் இருக்காதீங்க, ஆவியில் இருக்கு. ஒன்று, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீ தேவனுடைய புத்திரராக இருந்தால் உன் ஆத்மா வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மா ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்மாவே நீ ஏன் தீயங்குகிறாய், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. சில தூக்கத்தில் இருப்பாங்க, கோமலாக இருப்பாங்க. என் ஆத்மாவே சொன்னா என்ன வந்துடும், ஒரு எனர்ஜி வந்துடும். சொல்லி பாருங்க, என் ஆத்மாவே எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இது மாத்திரம் சத்தம் ஜல்முன்னு வருது. அலையிலையா சொன்னா சொல்ல மாட்டேன்றீங்க. சரி இப்போ சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இதாயா உன் ஆத்மா வாழையா மறக்காதையா, கர்த்தர் செய்த நன்மையை மறக்காதையா. அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள ஒரு வாலிப பிள்ளை, மிகுந்த பிரசித்த பெற்ற ஒரு பிள்ளை அந்த சபைக்கு வந்து கொண்டே இருந்தால், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாலிப பிள்ளை தன்னுடைய திறமையெல்லாம் சபையில் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவா, வயலின் வாசிப்பா, கீபோர்டு வாசிப்பா, கிட்டார் வாசிப்பா, ஃப்ளூட் வாசிப்பா. ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய போஸ்டில் இருந்தா. பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து சொன்னா, பாஸ்டர் நான் இனிமேல் உங்கள் சபைக்கு நான் வரமாட்டேன் பாஸ்டர். ஏன்னு கேட்டேன். ஐயோ நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தர் சேட் பண்ணிகிட்ருக்காரு, செல்ஃபோனை நோண்டிகிட்ருக்காரு, ஒருத்தர் அங்கே இங்கே பேசிகிட்டு இருக்காரு, இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கான், இந்த பொண்ணு அங்கே பார்த்துட்ருக்குறாப்புல, சர்ச்சை முடிஞ்சு வெளியே போனால் ஒரே கிண்டலும் கேலியும் பரியாசமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு எனக்கு தூக்கமே வரல. ஏன்டா சர்ச்சுக்கு போகணுன்னு இருக்கு, என்னால் முடியல பாஸ்டர், நான் வரமாட்டேன். பாஸ்டர் சொன்னார், ஓகே ரைட், ஆனால் நீ ஒரு காரியம் செய், நீ ஒரு காரியத்தை செய். ஒரு கிளாஸ் டம்ளர் கொண்டு வந்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு இதை எடுத்துட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் ஒரு 3 ரவுண்டு சுற்றுமா. சர்ச்சை ஃபுல்லாக என்ன செய்யணும், 3 ரவுண்டு சுற்றணும்னா அதை பார்க்கணும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டார், ஒரு ட்ராப் கூட என்ன செய்யக்கூடாது, கீழே விழக்கூடாது. அப்போ இந்த பிள்ளை ரொம்ப கவனமாக போயிட்டுருக்கு, ரொம்ப கவனமாக. her focus, her attention is everything on the lid of water. அப்படி நிரம்பி இருக்குது. ஒரு சொட்டு கூட என்ன செய்ய, பாஸ்டர் என்ன சொன்னார், ஒரு சொட்டு கூட என்ன செய்யக்கூடாது, கீழே விழக்கூடாது. 3 ரவுண்டு முடிச்சுட்டு வந்து சொன்னாராம், பாஸ்டர் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். என்ன செஞ்சேன், ஒரு சொட்டு கூட கீழே விடலை. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன், என்ன ரீசன்? அவளுடைய கவனம், அவளுடைய நோக்கம்,
அவருடைய பார்வை எல்லாமே எதில் இருந்தது? அவருடைய மனசுக்குள்ள இன்னொன்று இருந்தது. என்னது? ஊழியக்காரர் சொன்னார், ஒரு சொட்டு கூட கீழே விடக்கூடாது. தட் வேர்ட், அந்த வார்த்தை காதில் ரிங்காரம் பண்ணிகிட்டே இருக்கு. அவருடைய 2 கண்ணும் அந்த கப் ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக, ஒரு சொட்டு கூட கீழே விடக்கூடாது, ஒரு சொட்டு கூட கீழே விடக்கூடாது. அப்போது அவருடைய பார்வை, கவனம், நோக்கம் எல்லாமே அதில் இருக்கு. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, உன் ஆத்துமா வாழணும்னா உன்னோட கவனம் எல்லாம் தேவனுடைய வசனத்தின் மேலேயும், ஆண்டவர் கொடுத்த உன் கையில் கொடுத்த அந்த ரட்சிப்பையும், ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்மாவையும், இந்த அபிஷேகத்தையும் பரிசுத்தத்தையும் நீ தான் பாதுகாத்து கொண்டுமா. அடுத்தவங்களை பார்த்து நீ இடராதாத. மனுஷன்தான். அதான் ஆண்டவர் சொல்ற, நான் சில சுவாசமுள்ள மனுஷன் என்ன செய்யாத, நம்பாத, வேண்டாம், அவனை பார்க்காத. படிக்கிற மாணவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் மற்றன்ட்டு விளாண்டுனே இருப்பான், சிரிச்சு காட்டுனே இருப்பான், அப்படின்னா இப்படின்லாம் பண்ணுவான். அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவான். அந்த அரைக்குறை இருக்கு பாரு, அவன் கூட விளாண்டே இருக்கும். எப்படி ஒரு 50 மார்க் வாங்கிடலான்னு வந்துடுவான். வந்து இவன்ட்ட விளாட்றவனுங்க பார்த்துக்கோங்க, விளாண்டு எல்லாம் சிரித்து பேசி எக்ஸாமினேஷன் ஹால் போனோடனே பாதி மறந்துடும். என்றைக்குமே மனுஷனை பார்க்காதீங்க, அவன் ஜெயிச்சிருவான். நமக்கு அறிவில்லாமல் போனனாலே நாம் அதை தோல்வி அடைஞ்சு நாம் நித்திய நரகத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தன் ஆத்மாவை காத்து கொண்டவர்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 30, 60, 100 உயர்வு இருக்குது. 30, 60, 100 ஆண்டவர் இன்னொன்னு சொல்கிறாரு. 100, 60, 30 இதில் 2 கணக்கு இருக்கு. இன்க்ளைன், டிக்ளைன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நல்லா இருந்த, நல்லா ஓடிட்டு இருந்த 100 மடங்கு இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைனால எங்கே வந்துருச்சு? 60 வந்துருச்சு. சில சூழ்நிலைனால என்ன வந்துருச்சு? அந்த 30வது விட்டுறாதரப்பா, அந்த 30வது பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு உள்ளதை நீ பற்றிக்கொள். ஏதோ ஒரு காரணத்தினால நீ 100 இருந்த நீ இப்பொழுது நீ 30 ஆகிட்ட, இதையும் நீ இழந்துடாத. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? 30 இருக்கிற நீ 60, 100 இருக்க வேண்டும். உன் ஆத்மா வாழ வேண்டும். உன் ஆத்மா 100, 60, 30 வந்துடக்கூடாது. அது ஆண்டவருடைய கணக்கு இல்லை, நாம் தெரிந்து கொண்டது நிமித்தம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்கிறாரு, நீ 30 இருக்கிறவன் நீ 60 உயரு, 60 இருக்கிறவங்க 100க்கு வாங்க, உங்கள் ஆத்மா வாழட்டும். ஆண்டவர் ஏதோ வாசற்படியிலே வந்து நிற்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை வேண்டாங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்று நீங்க என்ன செய்யாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. உங்க ஆத்மா வாழ்ந்தா போதும். உங்க ஆத்மா சொல்லுங்க, உங்க ஆத்மா வாழ்ந்தா போதும். உங்களுக்கு எதிராக எவனமே நிற்க முடியாது. கையை நீட்டின ஆண்டவர் அவர் யுத்தம் பண்ணுவார். ஒருவர் உங்க குடும்பத்தில் தலையிடவே முடியாது. தலையிட்டானா ஆண்டவர் நியமித்த குடும்பம், சொல்லுங்க ஆண்டவர் நியமித்த குடும்பம், ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்பம். ஆண்டவர் உங்களை சரியான மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சரியான புருஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரதர் சைட்ல இருந்து என்ன ஆச்சு? அத்தை பொண்ணுன்னு யோசிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவர் சரியான அந்த பொண்ணை தான் கொடுத்துருக்கிறாரு. நீ இதெல்லாம் வரவே மாட்டேங்குத. என்னப்பா ஆச்சு? இதான் வில்லங்கவன் போட்டிங்களா? என்ன காலையில் ஆயிடுச்சு, நான் போகிறப்ப தான் கேஸ் வச்சுருக்கீங்களா? என்ன ஏப்பா வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்கடா, லவ் பண்ணிகிட்டு இருக்காதீங்கடா. ஏம்மா படித்து சொல்கிறான், அதுதான் கரெக்டாக சரிங்க. காதல்லாம் வேணாம் சபையிலனா, கரெக்டாக அந்த காதல் தான் கரெக்டாக நடக்குது. சில நேரத்தில் பின்னி எடுத்துடலாமான் இருக்கு. சால்சான இருந்தால் பின்னி எடுத்துருப்பார்.
நான் ஒருவனே அடிக்கிறது கிடையாது, அடிக்காமல் நான் அழுதுட்டு இருக்கேன். நான் வசனம் கேட்குறீங்களோ கேட்கலையோ கரெக்டாக இது மாத்திரம் செஞ்சிடறீங்க. காதெல்லாம் சபைக்குள்ளே இருக்குது. இது சாபம். இது வெயிட் பண்ணுங்க. வெயிட் வெயிட் வெயிட். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பரிசுத்தத்தில் பலப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கடன்லாம் மாறட்டும். உங்கள் கல்யாணத்துக்கு போதுமான பணத்தை என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. அப்பா நடத்திட்டோம், அம்மா நடத்திட்டோம். அம்மா நகை போடுவாங்க, அப்பா நகை. நீ என்ன செய்கிற? உன் கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்த? ஒரு காசு கூட செலவு பண்ணுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அதுக்குள்ளேயே உனக்கு ஒரு பையன் பொண்ணா தோலை உரிச்சிட்டு வர ஆண்டவர். வெயிட் பண்ணுங்க. வாலிப தம்பி சொல்கிறேன் ஆமேன்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னா நான் சொல்கிறத ஆட்சேபிக்கிறீங்களா? டவுரி வாங்குறவன், டவுரி கொடுக்குறவெல்லாம் ஆண்டவர் சித்தமே கிடையாது. நான் 2 கல்யாணம் பண்ணேன், 2 பேருக்கும் முன்னால் இருக்கேன். நான் டவுரி வாங்கலையே, கிடையவே கிடையாது. நோ டிமாண்ட், நத்திங். நான் சாட்சியாக இருக்கணும். சொல்லுங்க, டவுரி கொடுக்கறதோ டவுரி வாங்குறதோ ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு அழகு இல்லை. வெயிட் பண்ணுங்க, ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. எத்தனை வயசு தான் பாஸ்டர் வெயிட் பண்ணுறது? 35 வயசு ஆகட்டும். கொடுத்தாலும் ஆண்டவர் நல்ல சரியாக கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? சரியாக கொடுப்பார். என் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா கணக்கு கொடுத்தாரு 89. என் கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதை சொல்ல மறந்துட்டேன். நிறைய கிஃப்ட்டு கொடுத்தீங்க, அதுக்காக தேங்க்ஸ். பிரமாதம், பல பேக் எனக்கு மாத்திரமா பாஸ்டர் அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க, அன்புக்காக நன்றி. எங்கள் அப்பா கணக்கு கொடுத்தாரு, தம்பி உனக்கு இவ்வளோ செலவாச்சுறான்னு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த நாட்களில் சாப்பாடுக்கு மாத்திரம் 1.25 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. சரிப்பா, ஒரு 2 மாதம் ஆச்சு. என் பேங்க்கில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தேன், கொண்டு போய் அப்பாட்ட போய் 1 லட்ச ரூபா கொடுத்தேன். வேணான்னு சொல்லுவாருன்னு யோசித்தேன். பெருந்தன்மையா வேணாண்டா இருக்கட்டும்டா யோசித்தேன். வாங்கி வச்சுக்கிட்டாரு. அடா பாவி மனுஷா, இப்படி இருப்பாடாடா அந்த மனுஷன். திட்டு எவ்வளோ திட்டு முடியுமோ திட்டுனேன். இப்படி பண்ணிட்டு போட்டார. ஏதோ நமக்கு மீசை முறுக்கிட்டு, அப்போ கொஞ்சம் மீசை இருந்தது, மீசையை முறுக்கிட்டு போய் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டார. 3 நாள் இருந்தேன். ஒரு 4-5 மாதம் போச்சு. கம்பெனிக்கு வந்தார். என்னப்பா, என்ன 1 லட்சம் என்ன எப்படி சேர்த்து வச்சுருக்க? பரவாயில்ல, ரொம்ப குட். அப்பா உனக்கு ஒரு எஃப்டியில் கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன், அது நீங்கள் எடுத்துங்க. என்ன எவ்வளோவா போட்டிங்க? நீ 1 லட்சம் கொடுத்தல, நான் 1 லட்சமாக போட்டு வச்சுருக்கிறேன்ப்பா. பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் வேணும்னா உங்கள் கையில் என்ன பண்ணிக்கங்க, கொஞ்சம் சேர்த்து வைங்க. எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்பா, உங்கள் படிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அப்பா அம்மா கனப்படுத்துங்க. அப்பா அம்மாவை நல்ல சந்தோஷமாக வைங்க. உங்கள் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. தயவுசெய்து நான் சபைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், இந்த காதல் வீதலெல்லாம் போய் இறங்கிடாதீங்க, போய் மாட்டிக்காதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. இது ஹியூமன் ரைட்ஸில் போட்டால் என்னை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவானுங்க. ஆனால் வேத வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கு விருப்பமான பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. எத்தனை லட்சம் வச்சுருக்கீங்க? சாப்பாடுக்கு நீங்கள் பாதி கொடுங்க. சாப்பாடுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் எங்கே ஆகிறது? அப்போ வெயிட் பண்ணு. நல்ல சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் வேணும்னா நீங்கள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற துணை கர்த்தர் கொடுப்பார். இதனால் உங்கள் இருதய அசுசியாய் தீட்டுப்படுத்தி, கரைப்படுத்தி, விசுவாசத்தை இழந்து, ஆத்மாவை கரையாக்கி, அதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடந்து, அதுக்கப்புறம் வாழ்நாளெல்லாம் அழுது, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு, ஐயோ சொன்னாங்களே பாஸ்டர், இப்போ அழுதுங்க, ஐயோ பாஸ்டர் என்னம்மா பண்ண முடியும், சொன்னீங்களே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் உனக்கு ஜெபமே பண்ண மாட்டேம்மா. நீ தெரிந்து கொண்ட பாதை, நீ தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்,
நீ தான் மாறி நீ தான் அட்டி உதயம் வாங்கணும். கிள்றான் பாஸ்டர், ராத்திரி தூக்கத்தில் விட கிள்றான் பாஸ்டர். எப்படிமா கிள்றான்? தூக்கத்தில் கிள்றானா? அடப்பாவி, வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேயா உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. இவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுப்பாலாம். ராத்திரி நடுராத்தில் அசுத்தாவி உள்ள வந்து கதறுவோம். ஒரு பாங்க பா 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 தாலி இருளும் வெளிச்சமும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் ஆத்மா சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா சாக்கிரதையோடு உன் ஆத்மாவை காத்துக்கொள். நல்ல வசனத்தை கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயம் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, உலக கவலையினால் எங்கள் மனசு பாரமடைய வேண்டாம் சொல்லுங்கள். கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. எல்லா கவலையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் முடிஞ்சது, அடுத்தது என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன்னா சில வார்த்தைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? சத்தமே வரலையே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆராதிக்கிறது கூட முடிக்கிறதில்ல, நீங்கள் ஜெபிக்கிறதும் ஆராதனைக்கு ஒரே ஒரு பகுதி தான். நல்லா ஜெபம் பண்ணுங்க. சூதனை கொண்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன இன்னும் பரிசுத்தப்படுத்தும், என் ஆத்மா வாழட்டும். உன் ஆத்மாவில் எந்த வியாதி வரக்கூடாது. இப்போ சில வர வியாதிகளாம் அதுக்கு மருந்தே கிடையாது. உன் ஆத்மா நஷ்டப்பட்டா அந்த ஆத்மாவுக்கு எந்த வசனமும் கிடையாது. எந்த வசனம் கொடுத்தாலும் அந்த ஆத்மா பிழைக்காது. ஏன்னு சொன்னால் அப்படியே செத்து போச்சு. அந்த ஆத்மாவில் பயங்கரமான ஒரு கோமா உள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இது கடைசியாக இருக்கட்டும். ஆண்டவரே இனி ஆத்மாவை கெடுக்கக்கூடிய காரியத்தை நான் எதுவும் செய்யாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். சில பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு பலன் தாரோம், பாவம் செய்யாமல் இருக்க கிருபை தாரோம். இல்லையா, அது தவறான ஜெபம். அப்படி ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்குள்ளே இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, எனக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இதனால் என்னால் அநேக காரியத்தை நான் அடிமையாக இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வல்லமையை கொடுங்க. நான் ஜெயிக்க ஆண்டவரே நான் ஜெயம் எடுப்பேன். நான் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா அசுசிகள் நீங்கட்டும், எல்லா அசுத்தங்கள் என் வாழ்க்கையிலேருந்து போகட்டும். ஆண்டவரே இருளும் வெளிச்சமும் ஒன்றா போக முடியாது, மாம்சமும் ஆவியும் ஒன்றா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் நித்தியத்துக்குள்ளே வரணும்னா நான் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும். உன் நித்திய ஜீவனை எங்கே கழிக்க போகிறீங்க? உன் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறீங்க? உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி ஓடுகிறீர்களா? உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கு பரலோகம். ஆமென். Hallelujah. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற லக்கு நித்திய ஜீவன். ஆமென். Hallelujah. The goal what God has kept you is for the eternal life, not for the eternal death. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் தளர்ந்து போவில்லை என்றால் சத்துரு உங்களை தீய வழியில் நடத்தி கொண்டு போவான். ஆண்டவர் சொல்லுறாரு, இல்லை மகனே, இந்த கடைசி காலம் உலகத்தான பார்க்காதீங்க. உலகத்தான் நல்லா வெறித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க ஆத்மா பிழைத்து இருக்கும். உங்க ஆத்மாக்கு வேண்டிய செழிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உங்க ஆத்மாக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஜெபம் பண்ணி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்மா எல்லாவற்றிலும் வாழ்ந்து அநேகருக்கு அது வெளிச்சம் கொடுப்பதாக. அல்லேலூயா. உன் காலை பாதுகாத்து கொண்டால் உன் நடைகள் பாதுகாக்கப்படும். உன் நடைகள் பாதுகாக்கப்பட்டால் உன் ஆத்மா நிச்சயம் வாழும். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எல்லாம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் ஆத்துமா மரண பரியந்தம் அது வாழட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, மரண பரியந்தம் என் ஆத்துமா வாழட்டும். கடைசி மூச்சு போகும்போது கூட இயேசுவேன்னு சொல்லி மூச்சு போகணும். ஹalleluya ஹalleluya. சில மரணத்தை பார்க்க ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி அது அந்த உயிர் போகும். அப்படி போகக்கூடாது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், உள் உணர்வில் இயேசு இருக்கணும்னா உங்கள் ஆத்துமா தேவனை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறல் இருக்கும். அந்த கடைசி மூச்சு போகும் பொழுது இயேசுவேன்னு போகும். அப்படிப்பட்ட அனுபவம் எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? கரங்களை அசைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, let me have this experience, Lord. My last breath should be called as Jesus. இயேசு என்று நான் என்னோட வார்த்தை என்னோட கடைசி மூச்சில் வரட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்குறவங்க பரலோகத்துக்கு காட்டி கரங்களை ஒப்பு கொடுத்துங்க. கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, நாம் உலகத்தான் அல்லவே. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிருபை கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, கால்களை காத்து கொண்டால் எங்களுடைய பாதைகள் காக்கப்படும். எங்கள் பாதைகளை நாங்கள் காத்து கொண்டால் எங்கள் ஆத்துமா வாழும். கர்த்தருடைய வார்த்தை நன்றாக கவனித்தால் எங்களுடைய ஆத்துமா சாக்கிரதையாக இருக்கும். ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. நாங்கள் எங்கள் ஆத்துமா எல்லா சாக்கிரத்தோடு காத்துக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் 30 60 100 இந்த ப்ரொபோஷனேட்டில் இருக்க கிருபை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வசனம் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கட்டும். வசனம் அவர்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த வசனம் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரட்டும். ஆண்டவரே, மகிமை தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.